ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. பாடல் தாள்ல உள்ள 9வது பாடலை நாம் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில என்றும் மாறாது. ஹல்லேலூயா. அனுதினமும் அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருமே ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படிதானே? அவருடைய கிருபையை ஒவ்வொரு நிமிடமும் நாம் பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் உயிரோடு இருப்பது கூட அவருடைய கிருபை தான். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லைன்னு சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்கள் நமக்கு சமீபத்தில் இருக்கிறதா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த இரக்கத்தையும் கிருபையும் அனுதினமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இரக்கமும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் மாறாது. ஹல்லேலூயா. ஒருவேளை மலை போல நாம நம்பி இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்திட்டு கடந்து செல்லலாம், மனிதர்கள் நம்மை ஏமாற்றிட்டு கடந்து செல்லலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு கூட ஒரு நிழல் போல வருகின்றார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்தவர், நம்முடைய கரத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? இதில் அவருடைய நாமம், அநேக நாமத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நாமத்தை உச்சரித்து நாம் பாடப் போகிறோம். அவர் யெகோவா நிஸ்ஸி, அவர் நமக்கு ஜெயத்தை தருபவர். யெகோவா ஷம்மா, அவர் நம்மோடு கூட இருப்பவர். அவர் யெகோவா ரஃபா, நமக்கு சுகத்தை தருபவர். அவர் யெகோவா ரூவா, நமக்கு நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. வலுவாமல் நல் வெளியில் நடத்துகின்ற மேய்ப்பர் அவர். நாம் பாடலாமா? அந்த நாமத்தை உச்சரித்து நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். 9வது பாடல்.